அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 22, 2025 மாசி 10ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். மன தூய்மையே மகிழ்ச்சியை தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸுகளில் நடப்பவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க புதிதாக இணைந்து நடப்பவர்கள், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பவர்கள். ஸோ இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது 2 மாதத்திலிருந்து 3 மாத காலம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் புதிதாக பயணிக்கிறீங்க. புதிதாக பயணிக்கும் பொழுது எடுக்கவுமே 42 நிமிடம் அப்படின்னா சற்று கடினமாக தெரிவது போல் தோன்றும். ஆனால் 20 நிமிடம் தான், 21 நிமிடம் தான் அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் 21 நிமிடங்கள்லேயே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் போது அப்போது மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆஹா, 21 நிமிடங்கள் நடப்பதற்கே நம்மளுக்கு அற்புதமான பலன்கள், உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, புத்தி ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு பற்பல பலன்கள் வருகிறது. அப்போ நம்மையே கூடுதலாக இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு உங்களுடைய மனம் நிச்சயமாக 21ஆவது நாளே சொல்ல ஆரம்பிச்சிடும். இருப்பினும் நாங்கள் கூடுதலாக உங்களுக்கு 2 மாதம் 3 மாத காலம் அப்படிங்கிறது வைத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய மனம் எப்பொழுது ஒப்புகிறதோ அப்பொழுது நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வரணும். ஸோ 21 நிமிடங்கள் நடை அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். முதல் பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு 10.5 நிமிடத்தில் முடியும். அப்போ 10.5 நிமிடத்தில் ஒரு மணி ஓசை கேட்கும். அது கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதன் பிறகு 21 நிமிடங்களில் நான் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ்காரவங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அப்போது நீங்கள் 2வது சுற்றை நிறைவு செய்து கொள்ளணும். 2 சுற்று நீங்கள் பண்ண போகிறீங்க 21 நிமிடத்துக்குள்ளாக.
அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்க 42 நிமிடங்களுக்கு 2 செட்டு பண்ணுவாங்க. 21 முடிஞ்சு இன்னொரு 21 அப்படின்னு. அவ்வளோதான். இதில் வேறு எந்த குழப்பமும் யாரும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10 நாளில் 20 நாளில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிகிறது, உடல் வந்து ஏற்றுக்கொள்கிறது, மனம் ஏற்றுக்கொள்கிறது, இனி நம்ம நடக்கலாம் அப்படின்னு உங்களுடைய மனசு ஒத்துக்கிருச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 21 நாளில் இருந்து நீங்களே மாறிக்கொள்ளலாம். இல்லை இன்னும் எனக்கு மனசு ஒப்பு வரல அப்படின்னா, நீங்கள் இன்னும் காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில், ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உறுப்பினர் எண் நான் வழங்குகிறேனோ அவர்கள் எல்லாருக்கும் நான் என்னிடமிருந்து நேரடியாக லிங்க் அப்படிங்கிறது வரும். அந்த எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக என்ன வேண்டுமானாலும் கருத்துக்களை வந்து பரிமாறலாம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரிக்க தேவையில்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். உங்களுடைய பெயர்கள் வேறு எங்கும் உச்சரிக்கப்படாது. இன்னார் இன்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வராது. உங்களுடைய கேள்விகள், புதிதாக வருபவர்களுடைய கேள்விகள் தான் நிறைய பேருக்கு நிறைய விடைகளை பெற்றுத்தரும். ஆக நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்கலாம். அங்கே பதிலளிக்க மாட்டோம், ஆனால் இங்கே தான் பதிலளிப்போம். செஷனில் தான் அதற்கான பதில் கிடைக்கும். ஸோ பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு 21 நிமிட ஆடியோ மட்டும் நடக்கும்போது, நடந்து முடிந்த பிறகு நீங்கள் வந்து மாலை நேரத்திலேயோ அல்லது மதிய நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ, இல்லை ஒருவேளை இப்போயே உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த ஆடியோக்களை கேட்கலாம். மீதி இருக்கக்கூடிய 21 நிமிட ஆடியோவை. ஏன்னா முதல் பகுதியில் சில நாளைக்கு கதை வரும், ஒரு சில நாளைக்கு 2ஆம் பகுதியில் கதை வரும், ஒரு சில நாள் முதல் பகுதியில் திருக்குறள் வரும், 2ஆம் பகுதியில் திருக்குறள் வரும். இப்படி மாற்றி மாற்றி அது இயல்பாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லா நாளும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் மற்ற நேரங்களில் பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது தனியாக இருக்கும் பொழுதோ நீங்கள் வந்து மீதி உள்ள ஆடியோவை கேட்டுவிட வேண்டும். அங்கேயும் வந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். என்னோடு நீங்கள் தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண தான் உங்களுக்கும் எனக்குமான அந்த தொடர்பாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு, பேசிக் கோர்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணவங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எல்லாரும் நீங்கள் வந்து கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக செய்து கொள்ளலாம். என்னையை நீங்கள் தொலைபேசியில் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெண்கள் வந்து நம்மளுடைய ஃபேமிலி டீமில் உள்ளவங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் வாயிலாக நீங்கள் வந்து கான்காலில் வரணும். ஆண்கள் வந்து நீங்கள் தாராளமாக என்னோடு நேரடியாகவே நீங்கள் வந்து பேசிக்கொள்ளலாம். அல்லது உங்களை ஒரு கிளப்பில் இணைச்சி வச்சுருப்போம், அந்த கிளப்போடைய கேப்டன்கள் மூலமாக, வைஸ் கேப்டன்கள் மூலமாக நீங்கள் கான்காலில் என்னிடம் வரலாம். ஸோ இது உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். பதில் வந்து இங்கே கிடைத்திடும். அதே நேரத்தில் என்னோடு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக கான்காலில் வாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, ஸோ பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகளில் தான் அது வந்து பெருசாக தெரியும். ஆனால் உங்களுடைய மனதை சமப்படுத்தக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய இடம்தான் வந்து நம்மளுடைய இந்த பேசிக் கோர்ஸ். இல்லை எனக்கு ரொம்ப வயதானவன் அப்படின்னு நான் மனதில் எண்ணிக்கொள்கிறேன், என்னால் நடக்க முடியாதுன்னு அப்படின்னு நீங்கள் யாராவது கருதுனீங்க அப்படின்னா, அதையும் நீங்கள் என்னோடு பகிருங்கள். எனக்கு வந்து சரியாகுமா, செட் ஆகுமா அப்படின்னா தாராளமாக என்னோடு நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லாராலும் முடியும். நம்ம குழுவிலேயே 80 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது வந்து 80 வயது அப்படின்னு சொல்லவும் நான் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லலை. அதற்கு மேல் வயதில் உள்ளவங்க யாரும் நம்மளோடு இணையலை. ஸோ 80 வயதை தாண்டியவர்கள் கூட நம்மளோடு இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயதுன்னு நீங்களே கேட்டுக்கிறங்க. எல்லாராலும் முடியும். ஸோ தொடர்ந்து பயணிக்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களாகவே கிடைத்து கொண்டிருக்கும். ஸோ நாம் இந்த பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸுங்கிறத பற்றி இன்னும் சில நாட்கள் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா புதிதாக நிறைய பேர் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்த்து செய்திகளை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு வாழ்த்து செய்தியோடு தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய பின்னூட்டங்களையும் சேர்த்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மாரி லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர்.
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு சகோதரியின் பின்னூட்டத்தை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சென்னை டைகர் கிளப்லேருந்து டைகர் மாரிலட்சுமி பேசுகிறேன். எல்லோருக்கும் 5ஆம் ஆண்டு டைகர் கிளப் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா வாழ்த்துக்கள். என்னை வந்து டைகர் கிளப்பில் இணைச்சி வச்சது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் டைகர் அகிலா கோபிநாத்க்கு வந்து ரொம்ப நன்றி. அவளுக்கு வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ 2 தடவை வந்து அவள் வந்து என்கிட்ட கேட்டிருக்கா. பட் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஊருக்கு போயிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் செகண்ட் டைம் கேட்டப்போவும் அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் கனெக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து கனெக்ஷன் அவ்வளோ சரியில்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் சென்னை போயிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து 2022ல் வந்து ஃபுல்லாக நான் அவட்ட பேசவே இல்லை. அந்த இயர் ஃபுல்லுமே நான் அவட்ட பேசினதே இல்லை. ஸோ அப்புறம் தேர்ட் டைம் வந்து அவளே கால் பண்ணா டிசம்பர் 2022ல். கால் பண்ணப்போ வந்து அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லை. அன்றைக்கி தான் அவளுக்கே தெரியும். அப்போ வந்து ரொம்ப டோட்டலாக அப்செட்டாக இருந்தப்போ வந்து அவள் வந்து சொன்னா, "நீ அப்போ கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணு, உனக்கு நல்லா ஃபீல் இருக்கும், நல்லா சேஞ்ச் தெரியும்" அப்படின்னு சொன்னான். ஸோ நான் அப்புறம் யோசிக்கவே இல்லை. ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன்னே சொல்லிட்டேன். அப்புறம் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டைம் கேட்டால் செகண்ட் டைம், இப்போ வந்து தேர்ட் டைம். ஸோ காட் வந்து தேர்ட் டைம் 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணா கூட சொல்லுவாங்க ஆடியோலாம். அப்போ இது வந்து என்னோடய தேர்ட் சான்ஸ். ஸோ நான் வந்து இதை நான் ஓகே சொல்லிட்டேன். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லிங்க் ஃபஸ்ட்டு டே அனுப்புனா, அப்புறம் அதில் வந்து நான் நடந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு. நல்லா ஆக்டிவாக இருந்தது, எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அந்த டே ஃபுல்லாகவே நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ திருப்பி இப்போ நம்ம டெய்லி நடக்க வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்குது. டெய்லி நான் பண்ணிடுறேன். எப்படியா மார்னிங் வந்து நான் மோஸ்ட்லி நான் மார்னிங் நடக்கணும்னு பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் நடப்பேன். ஆனால் டெய்லி நான் நடந்துடுறேன். டெய்லி நான் கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணுறேன். அப்புறம் டிஏ ரிப்போர்ட் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவேன். அதில் என்னென்னா ஒரு 7 எங்களுக்கு அனுப்புவாங்க லிங்க்கு. நாங்கள் வந்து நான் அகிலா இருக்கா, அப்புறம் சரஸ்வதின்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ நாங்கள் 3 பேருமே அனுப்பிடுவோம். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப யாராச்சும் அனுப்பியிருக்காங்களான்னு பார்ப்பேன். சரி அகிலா அனுப்புறதுக்குள்ளே நம்ம அனுப்பணும் அந்த மாதிரி ஒரு தாட்டோட ஒரு சைல்டிஷாக தான் இருக்கும். இருந்தாலும் சரஸ்வதி அனுப்புறதுக்குள்ளே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 3 பேருமே டெய்லி நாங்கள் அனுப்பிடுறோம். நான் அதில் பார்க்கவும் செய்வேன் ஓட்லையும். அது வந்து ஏதோ ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான பிளாட்ஃபார்மாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் நடக்கணும், எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு எல்லாரும் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணாக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து சகோதரி தன்னுடைய ஃபீட்பேக்கில் அவங்க டைகர் கிளப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுடைய வற்புறுத்தலில் தான் தொடர்ந்து பயணித்ததாகவும் அதன் விளைவாக நான் வந்து பயனடைந்ததை அவங்க சொன்னாங்க. சகோதரி டைகர் மாரிலட்சுமி அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் அவங்கள ஒரு கேம்பில் சந்திச்சிருக்கிறேன். அந்த கேம்பில் தன்னுடைய மகனோடு தன்னுடைய தங்கையோடு வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய மகன் அவரை இப்பொழுது எண்ணி பார்த்தால் கூட அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தன்னுடைய தாயோடே எப்பொழுதுமே இருப்பாங்க. ரொம்ப அன்பை வந்து தாயும் பிள்ளையும் மாற்றி மாற்றி பகிர்ந்து கொள்வார்கள். அதை வந்து பார்த்த காட்சிகள் வந்து எனக்கு அப்படியே நினைவுக்கு வருகிறது. கூடவே தன்னுடைய தங்கை வரவழைத்திருந்தார். அவங்களுடைய விஷுவலைசேஷனும் நிறைவேறியது அப்படிங்கிற செய்திகளையும் நான் வந்து கேட்டு அறிந்து தெரிந்து கொண்டேன்.
மிக்க மகிழ்ச்சி, தான் எண்ணியதெல்லாம் நடக்கிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, டைகர் குழுமத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் அவர்களுடைய தோழிகளை எல்லாம் அவர்கள் இணைத்து வைத்து, இப்போது அவங்க சொன்னாங்கள் அல்லவா, அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் யார் முதல்ல அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள் அப்படின்னு, அது வந்து ஒரு குழந்தைத்தன்மையானது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இல்லை, அது 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 குழந்தைத்தன்மைன்னு நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் வேணும். அந்த மகிழ்வு தான், அந்த சந்தோஷம்தான். குழந்தைத்தன்மை அப்படிங்கிறது சரிதான் என்னைய கேட்டால். அதாவது நம்ம வந்து எல்லாருமே குழந்தைகள் மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும், தானும் நல்லா இருக்கணும்னு எண்ணக்கூடிய ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஸோ அப்படி நாம் எல்லோரும் நல்லா இருப்பதற்காக அந்த செயல்களை செய்கிறோம் அப்படிங்கிறத, இதைத்தான் நான் வந்து கூடுமான வரை குடும்பங்களோடு நண்பர்களோடு நம்ம பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் பொழுது தான் நம்ம மாற்றி மாற்றி நலம் விசாரிக்கும் பொழுதும், மாற்றி மாற்றி நாம் நம்மை பற்றி யோசிக்கும் பொழுதும் நமக்குள்ளாக நன்மைகள் அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை அவர்கள் வந்து உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்து தொடர்ந்து தான் ஆரோக்கியமாக இருப்பதும், தான் எண்ணியதெல்லாம் நடப்பதும், கேட்டதெல்லாம் கிடைப்பதும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் டைகர் கிளப்புக்கும் நன்றி சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சி சகோதரி டைகர் மாரிலட்சுமி ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இப்போது நம்ம அந்த ஆடியோவை கேட்க போயிடும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறன் ஒரு 3 புள்ளி தான். அந்த 3 புள்ளிகளையும் நாம் கவனத்தில் கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சாளர் நமக்கு அந்த ஆடியோவை தந்திருக்கிறாரு. இப்போ வாங்க நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். மூளைக்கான 3 இலக்கணம் சொல்றேன். இது சொல்லி முடிச்ச உடனே நீங்க ஆன்சர் சொல்லுங்க, சரியா? மூளைக்கான 3 இலக்கணம். மேடம், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன், இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்து, மேடம் போன மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? போயா, ஞாபகம் இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஒரு 2 வாரம் கழிச்சு மறந்துடும். இப்போ அவங்க பேர் யாருக்காவது மறந்துடுமா? திடீர்னு யாராவது எனக்கு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, என் பேர் என்ன சொல்லணும் யாராவது கேட்போமா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் உங்கள் வீடு உங்களுக்கு மறந்துடுமா? ஆனால் காலையில் இப்போ நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும் அதுக்கு தெரியும். எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். எதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும், எதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும். இட்லி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்கோம், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கோ, 4 நாளைக்கு எரேஸ் பண்ணிடும், தேவையில்லை இல்லையா? ஆனால் அவங்க பேரை சேவ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். என்னத்துக்கு இப்போ சிரிச்சுங்க? இதில் என்ன இது மாஸ்டர் பாப்பா? நான் இதான் லாஸ்ட்னு சொன்னேன்னா 9 மணி வரைக்கும் பேசு பார். நான் 11 மணி வரைக்கும் கூட பேச தயார். நீங்க உட்கார தயாரா? சரி, 2வது குவாலிட்டி என்ன தெரியுமா? 2வது குவாலிட்டி ஸ்பீடு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்களை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லா கம்ப்யூட்டரோட நம்ம மூளை ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு பெரிய ரோடு, இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ரோடு. இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை இருக்கு, சரியா? இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் வரான், இந்த இடத்துல நிற்கிறான். அந்த டெய்லர் கடையை பார்த்து ஹலோ அப்படின்றான். உடனே அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றான். உங்களுக்கு என்ன புரியுது? இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான், அதை கேட்குறான், அவன் இன்னும் தைக்கல. இவன் வந்து நின்று நான் துணி கொடுத்தனே தச்சிட்டிங்களான்னு கேட்கல, வெறும் ஹலோ தான் சொன்னான்.
அவன் ஒன்று துணியை கேட்குறீங்களா, இன்னும் தைக்கல, தச்சு அர்த்தவாரம் கொடுத்துறான்லாம் சொல்ல, வெறும் அர்த்தவாரம் கொடுத்துறான்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இவன் இங்கே வந்து நின்னவொன்னா ஹலோன்னு இங்கே ஒரு துணி கொடுத்துருக்க அதை கேளுன்னு இவன் மூளை இவனுக்கு சொல்லி, இவன் வெறும் ஹலோன்னு சொன்னோன்னே துணியை தான் கேட்குறான் அவன் மூளை அவனுக்கு சொல்லி உடனே அர்த்தவாரம் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அவன் துணியை தான் சொல்லணும் புரிஞ்சுட்டு படனே. இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை. அப்போ நம்ம மூளைக்கு இருக்கிற ரெண்டாவது இலக்கணம் என்ன? ஸ்பீடு. முதல் இலக்கணம் என்ன? நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு புத்தக கண்காட்சியில் பேச்சு வைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? புத்தக ருசியை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, இந்த அரண்மனை வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிற பொழுது இவ்வளோ நேரம் பேச்சு கேட்டோம். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? நான் இன்னைக்கு என்ன எடுத்துட்டு போற வீட்டுக்கு உங்களை நீங்களே கேட்கணும். கேட்டு ஏதாவது உங்க மனசுல நின்னாதான் இந்த பேச்சு வெற்றி, எங்கள் பயணம் வெற்றி, இந்த செலவு வெற்றி, இல்லையா? அதனால மறந்து கூட. முதல் இலக்கணம் என்ன? சேவ் அண்ட் எரேஸ். வெரி குட். ரெண்டாவது இலக்கணம் என்ன? ஸ்பீடு. மூணாவது இலக்கணம் பாருங்க, அதான் பியூட்டிஃபுல் இலக்கணம். என்னன்னா, ஒன்ஸ் உங்க மூளைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாத்த சொன்னா கூட அது மாத்திக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த சர்க்கஸ்லாம் கடைசியில ஒரு ரவுண்டு சுத்தம், அதுல ஒரு பொண்ணு நிற்கும். இங்க இருந்து கண்ணை முடிட்டு ஒருத்தன் கத்தி அடிப்பான். அவன் மேல அந்த பொண்ணு மேலேயே படாம அந்த பலகையில படும். இப்படி ஒரு காட்சி சர்க்கஸ்ல பாக்குறோம்ல, நமக்கு அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும். இவன் கண்ணை கட்டினுப்பான், அந்த பொண்ணு அங்க நிற்கும், அந்த ரவுண்டு வேற சுத்தும், இங்க இருந்து கண்ணை முடி அடிப்பான். அந்த மாதிரி கத்தி அடிக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. எப்படியாவது இந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி, சர்க்கஸ்ல கொலை பண்ணா, வெளியே கொலை பண்ணா அது மர்டர் அஃபென்ஸ். சர்க்கஸ்ல கத்தியை மாத்தி அடிச்சுட்டா பை மிஸ்டேக்னு சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் ஒழுங்காச்சார் சார், இன்னைக்கு ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. தப்பிச்சிடலான்ட்டு இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கொலை பண்ணிடும். 10 கத்தி அடிப்பான், 9 கத்தி கரெக்டாக அடிச்சுட்டு 10வது கத்தி என்ன பண்ணோம்? மாற்றி அடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். 9 கத்தி கரெக்டாக அடிச்சிட்டான். 10வது கத்தி வேணுன்ட்டு அப்படி கொஞ்சம் கையை மாற்றி அப்படி அடித்தான். அந்த கத்தியும் அவள் மீது படாமல் பலகை மீதே பட்டது. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணாது. இது மூணாவது. அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற 3 குவாலிட்டி என்ன? சேவ் அண்ட் எரேஸ், ஸ்பீட். ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டா உன் மனசே தப்பு பண்ண சொன்ன கூட பண்ணாது. இந்த 3 இலக்கணம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோங்கிறது தான். ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம் தெரியுமா? நம்ம மூளையில சில விஷயங்களை ஆழமா பதிஞ்சிட்டோம்னா அதை மாத்திக்கவே மாட்டோம். சில பெண்கள் சண்டை போடுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் தப்பு உங்க தங்கச்சி என்ன சொன்ன தெரியுமா? தங்கச்சியே மறந்துருப்பா. மைண்ட்ல போய் அது உட்காந்துக்கும். அது மைண்ட்ல உட்காருது இல்லை, முதல்ல எங்க உட்காருது? மனசுல உட்காருது. இப்ப நம்ம சாப்பிடுறது, சாப்பிட்ட உடனே எதெல்லாம் தேவையான சக்தியை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சக்தியை அடுத்த நாள் வெளியேற மாதிரி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கார் இல்லையா? தேவையற்ற கழிவுகள் அதுவா வெளியேறிடுது. மூளையும் அப்படிதான். இப்ப கேட்டோம் இட்லின்னு சொன்னாங்க, அப்புறமா தேவையற்ற விஷயங்களை சேவ் பண்ணிக்கும், தேவையற்றவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கும். அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, தேவையில்லாதனும் சேர்த்து வச்சுக்கணும். அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்தின்னு வருது. அவன் என்ன சொன்னான்னு சொல்றோம்ல, மனசுல எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் நமக்கு என்ன சொல்வது, பெரிய பெரிய சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்குது. நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி, தொடர்ந்து நம்ம கேட்ட அந்த ஆடியோவில் நமக்கு 3 திறன் மூளைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக சொன்னார். முதல் திறனாக சேவ் அண்ட் எரேஸ் அப்படின்னு சொன்னார். அதாவது எதை சேமிக்க வேண்டும், எதை அழிக்க வேண்டும் என்பதை நமது மூளை பார்த்து கொள்ளும். நாம் எதை சேமித்து வைக்கிறோம், எதை அழிக்கிறோம்னு நம்ம கையில் இல்லை. மூளை இதெல்லாம் தேவை, இதுவெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத அது முடிவு செய்து அதை அழித்து விடும் அப்படின்னு முதல் புள்ளியாக சொன்னார். இப்போது நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை நான் இடைவேளையில் தான் நினைவூட்டுகிறேன்.
மற்ற நேரங்களில் தண்ணீர் தவித்தால் தண்ணீர் பருகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இடைவேளையில் மட்டும்தான் இல்லை. தண்ணீர் தாகம் எடுக்கிறது அப்படின்னா தாராளமாக பருகிக் கொள்ளலாம். ஆனால் தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தோடு பருகணும். தண்ணீர் தாகம் எடுத்துருச்சு அப்படின்ட்டு ஒரு வாட்டர் கேனை எடுத்து அப்படியே கவுத்து விடக்கூடாது. தண்ணீரை நிதானமாக பருகணும். வாட்டர் கேனில் தான் பருகணும் அப்படிங்கிறது ஒரு சபை நாகரிகத்திற்காக நம்ம அண்ணாக்க அப்படின்னு பருகும். ஆனால் நீங்கள் அதை ஒரு டம்ளரில் நீங்கள் ஊற்றி அதை நீங்கள் வாய் வைத்து நீர் பருகு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வரலாம். வாட்டர் கேன் உங்களுடைய சொந்த வாட்டர் கேனாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்பொழுது கூட நீங்கள் அப்படி செய்யலாம். ஆனால் பொது இடங்களில் நம்ம நாகரிகம் கருதி நம்ம அண்ணாக்க அப்படின்னு ஒரு விஷயம் செய்வோம். மற்றவர்கள் அதே நீரை வாங்கி பருகுவார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம வாய் வைத்து பருகுவதில்லை. அப்படி நாம் அண்ணாந்து பருகினால் கூட நம்மளுடைய முகம் நேராக வந்த பிறகு தான் தண்ணீரை உள்ளே விழுங்க வேண்டும். அதாவது அண்ணாக்கு அப்படின்னா வான் நோக்கி நம்மளுடைய முகம் போயிடும். ஆனால் மீண்டும் நம்மளுடைய முகம் நேராக வந்த பிறகு நாம் நீர் பருக பழகணும். ஸோ இப்படித்தான் நீர் பழகுதல் அப்படிங்கிற பருகுதலை பழகுதலாக நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். இதை பற்றி இன்னும் வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தண்ணீர் பருகியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்மளுடைய முதல் கமெண்ட்டாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு சமர்ப்பித்து விட்டேன். உற்சாகத்தோடு சமர்ப்பித்தேன், வெற்றியோடு சமர்ப்பித்தேன், அன்றைய நாளை வெற்றியோடு நிறைவு செய்தேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பதிலை தாருங்கள். ஏன்னா எல்லாருமே நீங்கள் டிஏ ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷ செய்தியை சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அப்படியே சொல்லுங்கள். இரண்டாவது கேள்வியாக, இப்போது உங்களுடைய மூளையில் ஏதேனும் ஒரு விஷயம் நினைவில் அப்படியே இருக்கும். அது தேவையற்றதாக கூட இருக்கலாம். அப்படி தேவையற்ற ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுடைய மூளையில் பதிவாகி இருந்தால் அது என்னவென்பதை முழுமையாக எழுத வேணாம். ஒரே ஒரு வேர்டில் சொல்கிறதுனா எப்படி சொல்லுவீங்க? உங்கள் மூளையில் தேவையற்ற ஒரு விஷயம் பதிவாகி இருக்கலாம். அதை நீங்கள் முழுமையாக எழுத வேண்டாம். அதை ஒரே வார்த்தையில் குறிப்பிடுவது என்றால் அதை எவ்வாறாக எழுதுவீர்கள்? அதை மட்டும் இப்பொழுது குறிப்பிடுங்கள். தேவையற்ற விஷயம். மூன்றாவதாக, அதே விஷயத்தை நீங்கள் எழுதி அதே டைப் அடிங்க. டைப் அடிச்சுட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ஏதோ ஒரு நினைவு 12ஆம் வகுப்பில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 12ஆம் வகுப்பில் அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் 2வது புள்ளியாக எழுதியிருக்கீங்க. 3வது புள்ளியாக மீண்டும் 12ஆம் வகுப்பில்னு எழுதி அதை அப்படியே எரேஸ் பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள். அதை அப்படியே நீங்கள் அழிச்சிட்டு அதை சென்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் அழிச்சிருக்கீங்கிறத நான் கவனிக்கிறேன். ஒரே வார்த்தையில் தான் சொல்லியிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மகிழ்ச்சி, சிறப்பு. இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய இன்னும் அற்புதமான ஒரு ஆடியோ காத்திருக்கிறது, அதை கேட்க வாருங்கள். இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக இந்த மூளையின் செயல்திறனில் 3 முக்கிய புள்ளிகளை சொன்னார். சேவ் அண்ட் எரேஸ் அப்படிங்கிறது, எது தேவை எது தேவையில்லை என்பதை நமது மூளையே பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறத சொன்னார். இரண்டாவதாக, நம்மளுடைய மூளையின் ஸ்பீடு, வேகம் அதி அற்புதமானது அப்படிங்கிறத சொன்னார். ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம் அல்லவா, அந்த புரிந்து கொண்டு அதற்கான பதிலை ஒரு கோட் வேர்டில் கூட நம்ம கொடுக்குறோம் அல்லவா, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அந்த டெய்லர் கடையில் ஏற்படக்கூடிய ஒரு செயலை சொன்னார். மூன்றாவதாக,
ஒன்ஸ் நம்மளுடைய மூளை ட்ரைனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மாற்றுவது அப்படிங்கிறது மிக கடினம் அப்படிங்கிறத அந்த கத்தியை கொண்டு சர்க்கஸில் எறிவதை சொன்னார். ஸோ 9 கத்தி சரியாக வீசி 10வது கத்தியை வேறு மாதிரி வீசலாம் என்று எண்ணினால் கூட அது பழைய மாதிரியே போய் சேரும். ஏன்னா அந்த மூளைக்கும் அந்த கைக்கும் அந்த சிக்னல் அப்படிங்கிறது ஏற்கனவே பல முறை பழகியதனால் ஒரே மாதிரியே செயல்படும் அப்படிங்கிறத சொன்னார். இதற்கு உதாரணமாக நம்ம நிறைய சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. நம்ம எப்பொழுதும் போகக்கூடிய சாலையை விட்டுட்டு என்னைக்காவது வேறு பாதைக்கு வேறு பயணத்திற்கு கிளம்பணும் அப்படின்னா இந்த எப்பொழுதும் செல்லக்கூடிய பாதையிலேயே நம்மளுடைய பைக்கை நம்ம விட்டுடுவோம். கவனம் இருக்கும், நேரத்தான் பார்ப்போம், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. ஆனாலும் அந்த இயற்கையாக அந்த அனிச்சையாக செய்யக்கூடிய செயலாக அந்த மூளை செயல்படுகிறது அல்லவா. இதுதான் அந்த இடத்துல எனக்கு நினைவுக்கு வந்தது. ஸோ இந்த 3 செயல்திறன் அப்படிங்கிறது மூளைக்கு அற்புதமானது. அதை இன்னும் நம்ம மெருகேற்றுவோம் அப்படிங்கிறத இந்த ஆடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்னொரு அதி அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அதி அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம இப்போ அவர் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். guys, நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இனி டெய்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கணும், ப்ரொடக்டிவா சுறுசுறுப்பா டே ஃபுல்லா இருக்கணும்னு டிசைட் பண்ணி மொபைல்ல அலாரம் எல்லாம் செட் பண்ணி வச்சு ஒரு 2 இல்ல 3 நாளுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் அலாரம் அடிச்சா ஆஃப் பண்ணிட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிடுவோம். அடுத்து அதை ட்ரை பண்ணிருக்க மாட்டோம். ஒருவேளை இனி வரும் நாட்கள்ல நீங்க சீக்கிரமா எழுந்துக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல அதை அட்டைன் பண்ண யூஸ்ஃபுல்லான டிப்ஸ சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சீக்கிரம் எழுந்துக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே நம்மளோட டே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம மார்னிங் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற அந்த மொமெண்ட்ல தான் டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை இல்ல. உங்க டே அதுக்கு முந்தின நாள் நைட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. புரியல? உங்களால ஏன் ஏர்லி மார்னிங் எழுந்துக்க முடியல? ஏன்னா நைட்டு நீங்க லேட்டா தூங்கிருப்பீங்க. ஏன் லேட்டா தூங்கிருப்பீங்க? ஏன்னா டின்னர் லேட்டா சாப்பிட்டுருப்பீங்க. ஏன் டின்னர் லேட்டா சாப்பிட்டுருப்பீங்க? ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் லேட்டா சாப்பிட்டுருப்பீங்க. இல்ல ஈவினிங் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. ஏன் லஞ்ச் லேட்டா இருக்கும்? ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் 11:30 போலதான் சாப்பிட்டே இருப்பீங்க. ஏன் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டா இருக்கும்? ஏன்னா லேட்டா எழுந்திருப்பீங்க. லேட்டா ஏன் எழுந்திருப்பீங்க? ஏன்னா முன்னாள் லேட்டா தூங்கிருப்பீங்க. ஸோ அகேன் இந்த சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். இதுவே நீங்க நைட்டு 9-10 தூங்கிட்டீங்கன்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்திருப்பீங்க. அப்ப 8 மணிக்கு முன்னாலே உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிருப்பீங்க. 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதால 1 இல்ல 2 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பசிச்சிருக்கும். சோ அந்த டைம்குள்ள நீங்க உங்க லஞ்ச் சாப்பிட்டுருப்பீங்க. அடுத்து உங்க டின்னர் டைமும் ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். நீங்க 9 மணிக்கெல்லாம் தூங்கிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆட்டோமேட்டிக்கா 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க. இதனாலதான் சொல்றேன் உங்க டே முன்னாடி நாள் நைட்ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. நம்ம எல்லாருக்கும் இதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்னா சீக்கிரம் தூங்குறது தான். இந்த வீடியோவை நிறைய பேரு நைட்டு 10 மணிக்கு மேலதான் பாத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சரிதானே கைஸ்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா நீங்க நைட்டு லேட்டா தூங்கினாலும் பரவாயில்ல, மார்னிங் பிளான் பண்ணபடி ஏர்லியரா எழுந்து உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஈவினிங் நீங்க கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ சீக்கிரம் தூங்கணும்னு தோணிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏர்லியரா எழுந்துக்கணும்னு சொல்றதெல்லாம் சரி, அது ஏன் பர்டிகுலரா 4 மணிக்கு எழுந்துக்கணும்? இதை சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம பிரெயினோட டிஎம்என்னு சொல்லப்படுற டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்பதான் ஆக்டிவா இருக்கும். நம்ம சுய பரிசோதனை பண்றதுக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் நம்ம மனசு அலைப்பாயும்ல, இதுக்கெல்லாம் பொறுப்பாளியா இந்த டிஎம்என் தான் இருக்கும். சோ நீங்க ஏர்லி மார்னிங் அதுவும் குறிப்பா 4 மணிக்கு எழுந்துக்கும் போது உங்க மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ டிஎம்என் மூலமா சரி பண்ண முடியும். சீக்கிரம் எழுந்துக்கிறதால உங்களை டிஸ்டர்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கம்மியா இருக்கும். சோ நீங்க அந்த டைம் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அன்னைக்கு டேல உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல டாஸ்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கலாம். அதை நீங்க ஏர்லி மார்னிங்ல பண்ணும்போது உங்க டே பிஸி ஆகுறதுக்குள்ள அந்த ஒர்க்க இல்ல டாஸ்க கம்ப்ளீட் பண்ண டைம் இருக்கும். சோ தட் நீங்க அந்த டேல ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்.
அத சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டைம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நீங்க இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றதால அன்னைக்கு த்ரூ அவுட் த டே நீங்க மோட்டிவேட்டடாவும் கான்பிடென்டாவும் இருப்பீங்க. இதனால அந்த டேல வர எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ரெடியா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க காமா இருக்கிறதுனால உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் குறையும். சில பேர் ஏர்லி மார்னிங் எழுந்து அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைக் மெடிடேஷன், எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க. இல்ல அதர் செல்ஃப் கேர் ஏதாச்சும் பண்ணி அவங்க பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு நம்ம பிரெயினோட ப்ராப்ளம் சால்விங் திறன்கள் அதிகமா இருக்குமா. இது எதனாலன்னு பார்த்தா டிஎன்எம்னு சொன்னல அது அதிகமா இருக்கிறதுனாலயும் டோபமைன் அண்ட் செரட்டோனின் போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதை ரிலீஸ் பண்றதாலையும் தான் சொல்றாங்க. இந்த ரீசன்ஸ்னால தான் ஏர்லி மார்னிங் குறிப்பா 4 மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. புது வருடத்துக்குள்ள போக போற நாமளும் இனி 4 மணிக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணுவோம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சில டிப்ஸ் மூலமா பார்ப்போம் வாங்க. நம்பர் 1, செட் அ கன்சிஸ்டன்ட் வேக் அப் டைம். எந்த ஒரு விஷயத்தையும் சடனா மாத்தவோ விடவோ முடியாது, சரிதானே? எக்ஸாம்பிளுக்கு ஒரு செயின் ஸ்மோக்கர் எடுத்துப்போம். சடனா அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படி சடனா ஸ்டாப் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். சோ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அதை கிராஜுவலா குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு நாளைக்கு 9, அப்புறம் 8, அப்புறம் 7, இப்படி படிப்படியா குறைக்கணும். இதே போலதான் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்து பழக்கம் இல்லாதவங்களா இருக்கப்போ சடனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இப்ப எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல இருந்து ஒரு 1 hour பிஃபோர் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியலையா half an hour பிஃபோர் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. அந்த வேக்கப் டைமை நீங்க பழகுற வரைக்கும் கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. எப்போ எழுந்துக்கிற டைம்ல இருந்து ஒரு half an hour 1 hour பிஃபோரா எழுந்துக்கிறது பெரிய டிஃபரன்ஸை கொடுக்காது. சோ நீங்க இதை ஈஸியா பண்ணிடலாம். இதை 1 week கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. இதனால உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமுக்கு இன்டர்னல் கிளாக்க மாத்தி உங்களுக்கு அதே டைமுக்கு முழிப்பு கொடுத்துரும். அடுத்த நம்பர் 2, கிராஜுவலி அட்ஜஸ்ட் யூர் வேக்கப் டைம். நான் ஆல்ரெடி சொன்னது போல உங்க பழைய வேக்கப் டைம்ல இருந்து 1 hour பிஃபோரா எழுந்துக்க பழகிருப்பீங்க. இப்போ அதுல இருந்து அகைன் இன்னொரு 1 hour எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ரெகுலர் வேக்கப் டைம் 8 மணியா இருந்திருக்கும். ஆல்ரெடி நீங்க 1 hour பிஃபோரா 7 மணிக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. அதை அச்சீவும் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து அதுல இருந்து 1 hour பிஃபோரா 6 மணிக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி கிராஜுவலா நீங்க குறைச்சிக்கிட்டே வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. அடுத்து நம்பர் 3, கிரியேட் அ பெட் டைம் ருட்டீன். நான் ஸ்டார்டிங்ல சொன்னது போல ஒரு நாளோட துவக்கம் அதோட முந்தின நாள் நைட்ல இருந்தே தொடங்குது. சோ உங்க பெட் டைம் ருட்டீனை கிரியேட் பண்றது கம்பல்ஷனா இருக்கு. அதாவது நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி புக் ரீட் பண்றது, வெது வெதுப்பான தண்ணியில குளிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு கம்பல்சரியா உங்க ஸ்லீப்பிங் டைம் 6 to 8 hours இருக்க மாதிரி பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல நிறைய பேரு தூக்கம் வர்ற வரைக்கும் மொபைல் போனு, லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதனால அவங்க தூங்குறதுக்கு சுரக்கக்கூடிய மெலட்டோனின் கம்மியா தான் இருக்கு. இதனால நிறைய பேரால நைட்டு சீக்கிரம் தூங்க முடிய மாட்டேங்குது. சோ நீங்க தூங்க போறதுக்கு 3 ஹவர்ஸுக்கு முன்னால இருந்தே எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் யூஸ் பண்ணாம இருங்க. உங்க ரூம் லைட்ஸ் கூட உங்க தூக்கத்துக்கு முக்கிய பங்காற்றுது. அதனால உங்க ரூம்ல இருக்க டியூப் லைட்ஸை நீங்க தூங்குறதுக்கு 3 hour முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு டிம்மா இருக்கக்கூடிய லைட்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க நைட்ல டிம் லைட்ஸை யூஸ் பண்றதால உங்க பாடி பிரெயினுக்கு நைட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்பிடும். அதை பிரெயின் ரிசீவ் பண்ணி பீனியல் சுரப்பின்னு ஒண்ணு இருக்கும், அது கிட்ட அனுப்பும். அது மெலட்டோனின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த ஹார்மோன் தான் உங்களை தூங்க வைக்கிற ஹார்மோன். நைட் டைம்ல அதிகமா செக்ரேட் ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு தூக்கம் வரும். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் மார்னிங் டைம்ல குறைவா சுரக்கும். அதனாலதான் நீங்க தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறீங்க. சோ அடுத்து நம்பர் 4, மேக் அ பிளான் ஃபார் த மார்னிங். எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நாளைக்கு உங்க க்ளோஸ் ரிலேஷனோட மேரேஜுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு நைட்டே என்னெல்லாம் வேணும், என்ன ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாம் போடணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு டூ டூ லிஸ்ட் போட்டு வச்சுட்டு தூங்க போவீங்க. இந்த மாதிரி உங்க டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டே அந்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ரெடி பண்ணி வச்சிடணும். எதனால இப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வேலை ஏர்லியா எழுந்துக்கிறீங்கன்னா உங்க பிரெயின் ஒரு கொஸ்டினை ஷூட் பண்ணும். அந்த கொஸ்டின் தான் வை. நீங்க இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்கும். அப்ப அதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இல்லைன்னா, ஆர் ஒரு வேலை ஆன்சர் இருந்து அதுல நீங்க கான்பிடென்டா இல்லைன்னா உங்க பாடி அகைன் ஸ்லீப் மோட்லயே போட்டுரும். அதனால நீங்க எதனால அவ்வளவு ஏர்லியரா எழுந்துக்கிறீங்கன்னு டிசைட் பண்றது அவசியமா இருக்கு. அது என்னவா வேணா இருக்கலாம். அது உங்க பிசினஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றதா இருக்கலாம், லைக் மெயில்ஸை செக் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, இப்படி என்ன வேணா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும், அதுவும் நீங்க அதுல கான்பிடென்டா இருக்கணும். அடுத்து நம்பர் 5, கெட் சம் ஏர்லி மார்னிங் சன்லைட். மார்னிங்ல நேச்சுரல் லைட்ஸ் உங்க சர்க்காடியன் ரிதமை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதனால நீங்க சீக்கிரம் எழுந்துக்க முடியும். நீங்க எழுந்ததும் கர்டனை விலக்கி விட்டு அந்த சன்லைட் ரூமுக்குள்ள வர மாதிரி பண்ணுங்க. தென் நீங்க வெளியே சின்னதா ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த நம்பர் 6, அவாய்ட் ஸ்னூசிங். இது கஷ்டமான விஷயம்தான். நம்ம அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கலாம்னு நினைப்போம். பட் அலாரம் அடிக்கிறப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு அலாரம் ஸ்னூஸ்ல போட்டு அகைன் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கும். அதனால நீங்க அலாரம் வச்சு எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது ஸ்னூஸ்ல போட தோணினாலும் அந்த தப்ப பண்ணாம அலாரம் அடிக்கும் போதே எவ்வளவு ஃபாஸ்டா பெட்ல இருந்து எழுந்துக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க பாருங்க.
ஸ்னூஸ் ஆப்ஷன் தான் உங்க டேவை ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்க பெரிய அப்டக்கல். அதை நீங்க டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டே உங்க கையில. சோ ஆல்வேஸ் அவாய்ட் ஸ்னூசிங். அடுத்து நம்பர் 7, யூஸ் அ வேக்கப் லைட். வேக்கப் லைட் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அதை உங்க ரூம்ல செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எழுந்துக்க வேண்டிய டைமை செட் பண்ணியாச்சுன்னா அந்த லைட்டு கிராஜுவலா உங்க ரூம்ல சன்லைட் வந்த மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கும். இது உங்க மூளைக்கு மார்னிங் ஆயிடுச்சுன்னு சிக்னல் அனுப்பி மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத கம்மி பண்ணி உங்களை ஈஸியா எழுந்துக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்பர் 8, யூஸ் அ ஸ்மார்ட் அலாம். ஸ்மார்ட் அலாம் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இல்ல ஸ்மார்ட் வாட்சஸ்லயும் இருக்கும். அது உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை மானிட்டர் பண்ணி உங்களோட லைட் ஸ்லீப் ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அந்த ஃபேஸ்ல உங்களை எழுந்துக்க ஹெல்ப் பண்ணும். இதனால நீங்க எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. லைட் ஸ்லீப் ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்லீப் ஸ்டேஜஸ்ல ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் நீங்க எழுந்துப்பீங்க, பட் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. புரியல தானே? இருங்க சொல்றேன். நம்ம ஸ்லீப்பிங் சைக்கிள்ல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு ரேபிட் ஐ மூவ்மெண்ட் REM ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 3 நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கும். அதான் NREM ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ் தான் நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் NREM ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்ல உங்க பாடி ரிலாக்ஸ் ஆகும், உங்க பிரீதிங் ஸ்லோ டவுன் ஆகும், உங்க பிரெயினும் ஸ்லோ ஆகும், உங்க ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகும், உங்க பாடி டெம்பரேச்சர் டவுன் ஆகும். லாஸ்ட் ஸ்டேஜ் REM ஸ்டேஜ். இங்க தான் நீங்க டீப் ஸ்லீப்குள்ள போவீங்க. உங்களுக்கு ட்ரீம் எல்லாம் வரும். இதனால உங்க ஐ மூவ்மெண்ட் ரேபிடா இருக்கும். இந்த 4 ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களை யாராச்சும் எழுப்ப ட்ரை பண்ணும்போது நீங்க பயந்து பதட்டத்தோட எழுந்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு நடுராத்திரியில கேக் எடுத்துட்டு வந்து எழுப்புறப்போ பதறி போய் எழுந்திருப்பீங்கல்ல, அதுதான் இந்த 4th ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் ஃபேஸ். இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தர் எழுப்பும்போது ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும். இதனால விபரீதமாகவும் வாய்ப்பு இருக்கு. இதுவே லைட் ஸ்லீப் ஃபேஸ் அப்படிங்கிறது நீங்க சின்னதா எதுவும் சத்தம் கேட்டாலே எழுந்துப்பீங்க. உங்க சரௌண்டிங்ஸ்ல நடக்கிறது உங்களுக்கு கேட்கும். சோ இதெல்லாம் ஸ்மார்ட் அலாம் டிடெக்ட் பண்ணி உங்களோட லைட் ஸ்லீப் ஃபேஸ்ல உங்களை எழுப்பும். அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் அலாம் வேக்கப் விண்டோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவ்வப்போது பரிந்துரைக்கும். எதுக்குன்னா, என்னதான் நீங்க லைட் ஸ்லீப் ஃபேஸ்ல இருந்தாலும் அலாம் சவுண்ட் இல்ல மியூசிக் இறைச்சல்ல இருந்து நீங்க எழுந்துக்கும் போது ஒரு எரிச்சல் உணர்வு தான் வரும். இதை தவிர்க்கு தான் இந்த வேக்கப் விண்டோ ஆப்ஷன். இதுல எந்த மாதிரி அலாம் நீங்க லைட் ஸ்லீப் ஃபேஸ்ல இருக்கும்போது அடிக்கணும்னு நீங்களே செட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க மொபைல்ல அலாம் செட் பண்ணும்போது இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க அலாம் டோன் ரொம்ப ஸ்ட்ராங் மியூசிக்கா இல்லாம மைல்டா இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எழுந்துக்கும் போது எரிச்சலா இருக்க மாட்டீங்க. அடுத்து நம்பர் 9, கெட் மூவிங். நீங்க அலாம் அடிச்சு கண்முழிக்கும் போது உங்க பாடி அசைக்க பாருங்க. லைக் ஜம்ப் அப் அண்ட் டவுன், ஸ்ட்ரெச் இல்ல ஜம்பிங் ஜாக்ஸ். இதனால உங்க பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், தூக்கம் கலையும். சிம்பிள் ஐடியா வேணும்னா சொல்றேன். நீங்க அலாம் செட் பண்ணிட்டு உங்க மொபைல் ஒரு கிளாக் எழுந்து போய் எடுக்க ஒரு தூரத்துல வச்சிருங்க. சோ தட் அலாம் மார்னிங் அடிக்கும் போது நீங்க கண்டிப்பா பெட்ல இருந்து எழுந்து போய் தான் ஆஃப் பண்ணணும். இப்படி உங்க பாடியை நீங்க மூவ் பண்றதுனால உங்க தூக்கம் கலைஞ்சிரும். இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க பெட்ல எழுந்து உட்காரும் போது உங்க கைகளை ஒண்ணு சேர்த்து உங்க உள்ளங்கைய பாருங்க. தென் கைகளை நல்லா ரப் பண்ணிட்டு அதை கண்கள்ல வைங்க. இதனால உங்க கையில பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். உங்க கண்களுக்கு நீங்க ஒரு வார்ம் ஹேண்ட்ஸை வைக்கிறதுனால உங்க கண்களையும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதனால நீங்க உங்க பெட்ல இருந்து சீக்கிரம் எழுந்துப்பீங்க. சோ எஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க பாக்குற படிக்கிற பிசினஸ் மேன், ஆண்டர்பிரினர் எல்லாருமே ஏர்லி மார்னிங் எழுந்து தன்னோட கோலை ட்ரீமா அச்சீவ் பண்ண முயற்சி எடுக்கிறாங்க. அதுல சக்சஸும் ஆகுறாங்க. அவங்க யாரும் வெறும் தூக்கத்துக்காக அவங்க கோலை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். சோ உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. இந்த உலகத்துல எதுவும் ஈஸியா கிடைக்காது பையா. உங்க கோலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஏர்லி மார்னிங் வேக்கிங் அப் எடுங்க. எதிர்காலம் இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இத சொன்னது மகாத்மா காந்திஜி. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு இன்றையில இருந்தே நம்ம தீர்மானிப்போம். நன்றே செய், அதையும் இன்றே செய். நன்றி சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட அந்த ஆடியோ அப்படிங்கிறது நம்மையே நமக்கு சுட்டி காட்டியது போல் அமைந்திருக்கும். நிறைய பேருக்கு ஆமாம்ல நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அந்த ஆடியோ அமைந்திருக்கும். ஸோ நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இன்றைக்கி நம்ம விடிகாலையில் எழலை அப்படின்னா அதற்கு காரணம் முந்தைய நாள் இரவு நாம் எப்பொழுது தூங்கச் சென்றோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை நாம் கேட்டிருக்க வேண்டும். அப்போ முந்தைய நாள் நாம் தூங்கச் செல்வதற்கு ஏன் நேரம் அதிகமாகிறது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்லேயே தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ இந்த ஆடியோவை பற்றின விளக்கத்தை வரும் நாட்களில், நாளைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை கதை கேட்போம், திங்கட்கிழமை புத்தகம் பார்ப்போம், செவ்வாய்க்கிழமையில் இந்த ஆடியோக்கான
விளக்கத்தை மீண்டும் பார்க்கலாம் என்று சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கட்டும். நீங்கள் எண்ணியது நடக்கட்டும், கேட்டது கிடைக்கட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புத பரிசு கிட்டட்டும். அந்த அற்புத பரிசை வழங்கிய இயற்கை இறைவன் பிரபஞ்சத்திற்கு இந்த நேரத்தில் நமது நன்றியை சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.